வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி கேங்மேன் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நண்பர்கள் அதிகமாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி 10,000 போஸ்டிங்ஸா இல்லை டோட்டலாக 15,000 போஸ்டிங்ஸா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்இபி கேங்மேனுடைய ஒவ்வொரு அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். இதனுடைய நியூ அப்டேட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்களும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். டிஎன்இபி கேங்மேனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 10,000 போஸ்டிங்ஸா இல்லை 15,000 போஸ்டிங்ஸான்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்இபி கேங்மேனை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் 5,000 வேகன்ஸுக்கு தான் கேங்மேன் போஸ்டிங் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்க தேர்ச்சி பெற்றது 15,000 பேர் தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா 15,000 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் மின்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 10,000 போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது அஃபிஷியலாக அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. ஆனால் 10,000 போஸ்டிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதனுடைய வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ 10,000 போஸ்டிங் கன்ஃபார்மில் இருந்துச்சு. அகைன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மின்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ டிஎன்இபி கேங்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தொழிற்சங்கங்கள் அதாவது ஒரு சில தொழிற்சங்கங்கள் அவங்க கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ அந்த தொழிற்சங்கங்கள் கேஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னா 15,000 பேர்த்துக்கும் நாங்கள் போஸ்டிங்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி மின்துறை அமைச்சர் மறுபடியும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேட்டியில் இவங்க மின்துறை அமைச்சர் சொன்னது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக 10,000 போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருந்தோம். அடுத்தது 15,000 பேர் அதில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஸோ இவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா உடனே நாங்கள் 15,000 போஸ்டிங்ஸ் போட்டிருப்போம். பட் தொழிற்சங்கங்கள் அவங்க கேஸ் கொடுத்தங்காட்டி மட்டும்தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ச்சி பெற்றிருந்த 15,000 பேர்த்துக்கு போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னா அது அஃபிஷியலாக சொல்ல முடியாது. ஸோ 10,000 போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம் தான். பட் மறுபடியும் 5,000 போஸ்டிங்ஸ் 15,000 போஸ்டிங்ஸும் எல்லாத்துக்குமே போடுவாங்களா, பாஸ் ஆனால் எல்லாத்துக்குமே போடுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் 10,000 போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகைன் அந்த 15,000 போஸ்டிங்ஸ் அவங்க செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் போடுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க சொன்னது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க தொழிற்சங்கங்கள் மட்டும் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த 15,000 போடலாம்னு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ எப்படியோ 10,000 போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம், 15,000 போஸ்டிங்ஸும் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால 15,000 போஸ்டிங்ஸ் போடுறது கன்ஃபார்ம் இருக்குது. பட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக டிலே ஆகிட்டே இருக்குது கோர்ட்டு கேஸ். ஸோ அவர் சொன்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது அரசு தரப்பில் வாதாடக்கூடியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது டிஎன்இபியில் வேலை பழுது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் அதாவது போதிய ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதனாலையும் சீக்கிரமாக கேஸை முடிக்கிறதுக்கு ஒரு சில நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. அரசு தரப்பில் சீக்கிரம் விரைவாக கேஸை முடிச்சுட்டு போஸ்டிங்ஸ் போடுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மின்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15,000 போஸ்டிங்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 10,000 போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம். அந்த செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே அகெயின் அந்த 5,000 போஸ்டிங்ஸ் போடுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் டவுட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.